السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واللاتي تخافون نشوزهن فعظوهن وهجروهن في المضاجع واضربوهن فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا. صدق الله العلي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இந்த 34வது வசனத்துல எல்லாம் வல்ல இறைவன் ஒரு சாலிகான பெண், ஒரு நல்ல பெண்ணினுடைய அடையாளத்தை பத்தி, ஒரு நல்ல மனைவியினுடைய அடையாளத்தை பத்தி அல்லாஹ் சொன்னான். அவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள், அவள் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய கணவனை அவள் எப்படியெல்லாம் பாதுகாப்பாள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் இதுக்கு முன்னாடி சொன்னான். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் அப்படியே ஆண்களுக்கு, அதாவது ஒரு பெண்ணை பற்றிய ஒரு அபிப்பிராயம் ஒரு ஆணுக்கு எப்படி இருக்குது, மனைவியை பற்றிய ஒரு நிலை ஒரு கணவன் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், அவளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் எல்லாம் வல்ல இறைவன் இன்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின் வாயிலாக அதே வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் சொல்றான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபைலூஹுன்ன. எந்த ஒரு பெண்ணினுடைய பிடிவாதத்தை நீங்கள் கண்டு பயப்படுகிறீர்களோ, அதாவது ரொம்ப பிடிவாதம் பிடித்த நிலையில மனைவி இருக்கிறா அப்படின்னு சொன்னா, அப்போ அவளுடைய பிடிவாதம் உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய பிடிவாதத்தின் மூலமாக என்ன இல்லை, உங்களுக்கு குடும்பத்துல ஒரு பிணக்கு ஏற்படல, ஒரு குடும்பத்தோடு ஒரு பரஸ்பரம் ஏற்படாத நிலைக்கு இருக்குது. அந்த அளவுக்கு என்னது, அந்த பெண்ணிடத்துல பிடிவாதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்ணுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்பதான் அல்லாஹ். எந்த பெண்ணினுடைய பிடிவாதத்தை நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த பெண்ணுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்க. அப்போ முதல் விஷயம் என்ன, என்னதான் பிடிவாதம் பிடித்தவளாக இருந்தாலும், என்னதான் தான் சொல்லுவதை அந்த பெண் கேட்காத ஒரு நிலையில இருந்தாலும், மனைவி கேட்காத ஒரு நிலையில இருந்தாலும், என்னதான் அவளிடத்துல தவறான விஷயங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், முதல்ல என்ன செய்யுங்க, அவளுக்கு அறிவுரை சொல்லுங்க. அந்த அறிவுரை சொல்லியும் சரியா வரல அப்படின்னு சொன்னா, வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, அவளை உங்களுடைய படுக்கையை விட்டும் தள்ளி வை. இது ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான். முதல்ல அறிவுரை சொல்லுங்க. பிடிக்கல, பிடிவாதத்திலே இருக்கிறானா முதல்ல அறிவுரை சொல்லி கேட்கல அப்படின்னு சொன்னா, வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, உங்களுடைய படுக்கையை விட்டும் அவளை ஒதுக்கி வை. அப்படியும் திருந்தல அப்படின்னு சொன்னா, வதரிபூஹுன்ன, லேசாக அடியுங்கள். அல்லாஹ் சொல்றான், வதரிபூஹுன்ன, லேசாக அடியுங்கள். ஆனா முகத்துல அடிக்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்யறாங்க. முகத்துல அடிக்க கூடாது. இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான், வதரிபூஹுன்ன, அப்படியும் அவ திருந்தலனா லேசாக அடியுங்கள். ஒருவேளை ஃபைன் அத்தாஹினக்கும், நீங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த பெண் உங்களிடத்துல பணிஞ்சு வந்துட்டா அப்படின்னு சொன்னா, அவர்கள் பணிந்து விட்டால் ஃபலா தபகு அலைஹின்ன சபீலா, அவர்களுக்கு எதிராக எந்த வழியும் தேடக்கூடாது. அந்த பெண் உங்களுடைய சொல்ல கேட்டு நான் இனிமேல் சரியா இருக்கிறேன் என்பதாக பணிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஃபலா தபகு அலைஹின்ன சபீலா, எப்படியாவது இவளை கலட்டி விட்டுறலாம், எப்படியாவது நம்ம கழட்டி விட்டுருவோங்கிறதுக்காக வேண்டி வேற வழியெல்லாம் தேடக்கூடாது. பொய் சாட்சி ஏற்படுத்துறது, பொய் சொல்றது, 4 பேர்கிட்ட போய் பொய்யாக சொல்லி அவங்கள பேச வச்சு ஏதோ ஒன்ன பண்ணி என்ன செஞ்சிடலாம், நம்ம இதோட முடிச்சுக்குவோம் என்கின்ற அடிப்படையில வேற வழியை நீங்க தேடக்கூடாது. இன்னல்லாஹ் கான அலியன் கபீரா, நிச்சயமாக அல்லாஹ்வே உயர்வானவன், அல்லாஹ்வே மிக பெரியவன் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவாக ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக, இன்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இந்த சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுவது, ஒரு மனைவி பிடிவாதக்காரியாக இருந்தால் அவளுக்கு அறிவுரை சொல்லுங்க. அறிவுரை சொல்லி அவ திருந்தலனா படுக்கையை விட்டு தள்ளி வைங்க.
அப்படியும் திருந்தலை அப்படின்னு சொன்னா லேசா அடிங்க. அப்படியும் அந்த லேசாக நீங்கள் அடிக்கிறீங்க. இப்போ அவங்க பணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பணிந்து விட்டால் அந்த பெண்ணை இதோட முடிச்சு விட்டுலாங்கிற அடிப்படையில வேற எந்த வழியையும் நீங்க தேடாதீங்க. அவளின் மீது அவதூறு பரப்பாதீங்க. அவள் மீது பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்காதீங்க. அவள் மீது பொய் சாட்சி ஏற்படுத்தாதீங்க. ஒருபோதும் அவள் மீது பழியை சுமத்தாதீங்க என்பதாகலாம் இந்த வசனத்தினுடைய விளக்கமாக அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். அப்போ மனைவியின் மீது என்னதான் பிடிக்காம போனாலும் இந்த 3 வழியில தான் குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய இந்த 3 வழியில தான் சரிப்படுத்திக்கணும். இந்த 3 வழியை மீறி என்ன செய்யறது? அவதூற பரப்புறது, அவள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துவது, அவளை பற்றிய பொய்யான தகவலை சொல்றது, இதன் மூலமாக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அந்த பெண்ணை ஒண்ணுமே அந்த பெண் செய்யாததை எல்லாம் சொல்லி அந்த பெண்ணிடத்திலிருந்து எப்படியாவது என்ன செஞ்சுக்கணும், நம்ம வெளியாயிரலாம் என்பதாக எண்ணி செய்யக்கூடிய எந்த செயலையுமே அல்லாஹ் விரும்பல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரியில 2766வது இலக்கமாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் கருப்புள்ள இறை நம்பிக்கை கொண்ட பெண்களின் மீது அவதூறு சுமத்துகின்றாரோ, இதுல மனைவியும் உள்ள வராங்க. யாரு தன்னுடைய மனைவியின் மீது அவளை பிடிக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி, அவளை பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய மனைவியின் மீது அவதூறாக ஒரு பழியை சுமத்துறாரோ, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரோ, இல்லாத ஒன்றை சொல்றாரோ, இல்லாத ஒரு குறையை தேடி வந்து அந்த பெண்ணின் மீது பழி சுமத்துறாரோ, அது அவருக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எந்த அளவுக்குன்னா, ஹஜ்ரத்னா ஹிலால் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா தன்னுடைய மனைவியின் மீது ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து முன்வைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து இது இல்ல அது இல்ல சரியில்லை, ஒரே பயங்கரமான குற்றச்சாட்டை கொண்டு வந்து வச்சார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீ சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டிற்கு உண்மையான ஆதாரத்தை நீ கொண்டு வரணும். சாபிட சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப உண்மையான ஆதாரத்தை நீ கொண்டு வரணும். அப்படி நீ கொண்டு வரல அப்படின்னு சொன்னா இந்த இடத்திலேயே உனக்கு 80 கசையடி தண்டனையாக நிறைவேற்றப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஹதீஸ்ல புகாரில 4747வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறதா பார்க்கிறோம். அப்போ மனைவியின் மீது, கருப்புள்ள பெண்களின் மீது குற்றம் சுமத்தினால் அது எப்படி பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 7 பாவங்களில் ஒரு பாவமோ, அதே போன்று மனைவியின் மீது பொய்யான குற்றச்சாட்டை முன்னிறுத்துறது, மனைவியை பற்றி பொய்யான குறைகளை சொல்வது, மனைவியின் மீது அவதூறு சுமத்துவது, மனைவியினுடைய கருப்பின் மீது அவதூறு சுமத்துவது, பழி சுமத்துவது உங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்லாம குற்றச்சாட்டை நிரூபிக்கிறனா 80 கசையடி விழுவும் என்பதாக எச்சரித்தல்கள் என்பதா இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற சகோதரர்களே, மனைவியினுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈயாக்கும் அக்தப், அந்த சந்தேகம் இருக்குது, ஒருவர் மீது நாம் கொள்ளக்கூடிய சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகம் என்பது பொய் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சந்தேகம் என்பது, சந்தேகம் கொள்வது, அதுல நீங்க ரொம்ப எச்சரிக்கையாகிறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா சந்தேகம் என்பது மிகப்பெரிய பொய். சந்தேகப்படுறாருங்கிறாங்கல்ல, சந்தேகமே மிகப்பெரிய பொய். எனவே சந்தேகம் கொள்வதிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில 6066வது இலக்கம் ஹதீஸ் பதிவாகும். அப்போ இந்த சந்தேகம் எங்க ஏற்படக்கூடாது? கட்டிய மனைவியின் மீது கணவனுக்கு ஏற்படக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, சந்தேகம் என்கின்ற அடிப்படையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் மீது என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு வழியில, ஏன்னா சைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்திதான் குடும்ப வாழ்க்கையுமே வீணாக்குவான். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில அவர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு, அந்த குடும்ப வாழ்க்கையை முறியடிப்பதற்கு, நீ எனக்கு வேணா நான் உனக்கு வேணா என்பதாக ஒருவருக்கு ஒருவர் சொல்லி பிரிந்து கொள்வதற்கு சைத்தான் முதலில் ஏற்படுத்துவதே சந்தேகம்தான். ஏன்னா இது சைத்தான்கள் இருக்கக்கூடிய பெரும் பெரும் சைத்தான்கள்லயே, சைத்தான்களுக்கு பெரிய சைத்தான், எல்லா சைத்தான் இயக்குறான்ல, ஒரு சைத்தான் ஒருத்தன் இயக்குவான். அந்த சைத்தானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விளையாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் போனேன்,
போயிட்டு பூமியில் வாழக்கூடிய ஒரு கணவன் மனைவியை பிரிச்சு விட்டுட்டு வந்துட்டேன் என்பதாக அங்க சொல்லப்படும். ஒரு சைத்தானும் போய் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பான். தொழுக வந்தவங்களை நான் கெடுத்து தொழ விடாம ஆக்குனேன், நோன்பு வைத்தவர்களை நோன்பு வைக்க விடாமல் கெடுத்தேன், தான தர்மங்கள் ஜக்காத்து கொடுக்க தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்களை கொடுக்க விடாம தடுத்தேன். இப்படி ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். அதுல ஒரு சில சைத்தான் வந்து சொல்லுவான், இன்னைக்கு ஒரு கணவன் மனைவியை நான் பிரிச்சு வச்சேன் என்பதாக சொல்லும் பொழுது அந்த அபு ஷைத்தான், அதாவது எல்லா சைத்தானுக்கும் தலைமையா இருக்கிறானே, அவன் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய இந்த சைத்தானுக்கு அங்க பாராட்டு தெரிவிப்பான். ஏன்னா இதுதான் கணவன் மனைவியினுடைய பிரிவினையை சைத்தான் ரொம்ப விரும்புவான். அந்த சந்தேகத்தை கொண்டுதான் முதலில் ஏற்படுத்தும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகம் கொள்வதில் எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா சந்தேகம் என்பதே பொய் கலந்தது என்பதாக சொல்றாங்க. அப்ப அந்த சந்தேகத்தினுடைய அடிப்படையில என்ன செய்யறது, ஒருத்தர் தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்பட்டு, எதுக்கெல்லாம் இஸ்லாம் தடை செய்யுதுன்னு பாருங்க. தன்னுடைய மனைவி மீது அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்ப இவர் என்ன செய்யறாரு, நான் கண்டுபிடிக்கிறேன் என்கின்ற அடிப்படையில மனைவி மீது ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, தப்பா இருக்கிறாளோ, வேற யார்ட்டையும் தப்பா நடந்துக்கிறாளோ, யார்ட்டையும் தப்பா பேசுறாளோ, இந்த அடிப்படையில அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அடிப்படையில அவள் எதிர்பாராம இருக்கக்கூடிய நிலையில் திடீரென வீட்டுக்கு வருவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார். இது புகாரில 1928 இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். கணவன் வரக்கூடிய நேரமே இல்லை, மனைவிக்கு தெரியும். காலையில போனாருன்னா மதியம் இத்தனை மணிக்கு சாப்பிட வருவார், நைட்டு இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துருவார். இது ரெகுலர் டைம். ஆனா இருந்தாலும் என்ன செய்யறாரு, திடீர்னு ஒரு நாள் உள்ள போய் நிக்கிறார். அது இரவு நேரத்திலேயோ பகல் நேரத்திலேயோ. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சந்தேகம் என்கின்ற அடிப்படையில நான் அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன் என்ற அடிப்படையில அவள் எதிர்ப்பு, யாரு, உன்னுடைய மனைவி எதிர்பாராமல் இருக்கக்கூடிய நிலையில திடீரென வீட்டிற்கு வருவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார். இந்த சந்தேகத்தை கூட என்ன செய்யல, இஸ்லாம் விரும்பல. கணவனுடைய வாழ்க்கைக்கு இது சரியானது அல்ல. எனவே உங்கள் மனைவி மீது அவதூறு பரப்பாதீங்க, உங்க மனைவியை பத்தி தவறாக பேசாதீங்க. இது நன்மைகளை அழித்து விடும். அவங்க மேல பழி சுமத்துவது எல்லாமே என்ன செஞ்சிடும், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அழித்து விடும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 34வது சூரா நிசாவின் 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். அவங்க பிடிவாதமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள அறிவுரை சொல்லுங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் தள்ளி வைங்க, இல்ல அப்படின்னு சொன்னா லேசா அடிங்க. அவங்க திருந்தி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வேற எந்த விதமான வழியையும் தேடாதீங்க, விரட்டி விடுறதுக்கு எந்த வழியையும் தேடாதீங்க. அல்லாஹ்வே பெரியவன் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளில் நமக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாயிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.